வேலு நாச்சியார் மருது பாண்டியர்கள் நின்று விளையாடிய இடம். அவ்வளோ மர்மத்தையும் வச்சிருக்க அந்த இடம் இப்ப இருக்கிற நிலைமைய பாருங்க. முன்பு காலங்களில் இருந்த மிகவும் புகழ்பெற்ற இடங்கள் தற்பொழுது இருந்த இடமே தெரியாத அளவிற்கு அழிந்து கொண்டு வரும் சூழ்நிலை நிலவி வருகிறது. பல வரலாற்று சான்றுடைய இடங்களும் பல நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சில இடங்களும் தற்பொழுது சரியான பராமரிப்பு இல்லாமல் சேதமடைந்து அழியும் நிலைமையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் சில கோவில்கள், மண்டபங்கள் மற்றும் கோட்டைகள் போன்ற வரலாற்று நிகழ்வுகளை கொண்ட இடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருகின்றன. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள மற்றொரு கோட்டை ஒன்று பராமரிக்கப்படாத நிலையில் தற்பொழுது அழியும் நிலையில் உள்ளது. அது எங்கு உள்ளது, மேலும் அது எப்படிப்பட்ட வரலாறுடைய இடம் என்பது குறித்து விரிவாக காணலாம். இந்தியாவில் விடுதலைக்காக போராடிய மன்னர்களும் வீரர்களும் அவர்களுக்கென தனித்தனியாக இடங்களை அமைத்து அதில் பல பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தார்கள். அந்த காலத்திலெல்லாம் தனித்தனியாக கோட்டைகளும் அமைக்கப்பட்டு விடுதலைக்காக போராடியவர்கள் அங்கு தொடர்ந்து பயிற்சி எடுப்பது போன்ற பல பணிகளை செய்து வருவார்கள். ஆனால் இன்று அப்படிப்பட்ட கோட்டைகள் எங்கு போனது என்று தெரியாத அளவிற்கு எல்லாமே அழிக்கப்பட்டுவிட்டன. ஆனாலும் ஒரு சில கோட்டைகள் இன்றும் பல ஊர்களில் அமைந்துள்ளது. ஆனால் அவற்றை அரசாங்கம் சரியாக பராமரிக்காமல் போட்டு வைத்த காரணத்தினால் அவை தற்போது மிகவும் மோசமான நிலையில் இடிந்து விரைவில் அழியக்கூடிய நிலைமையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அதேபோல சரியாக பராமரிக்காத கோட்டை ஒன்று இடிந்த நிலையில் இருப்பது போல வீடியோ ஒன்று தற்பொழுது இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கோட்டையானது தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டை அருகில் அமராவதி புதூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள சங்கரபதி கோட்டைதான். இந்த கோட்டையானது 18ஆம் நூற்றாண்டில் சுதந்திரத்திற்காக போராடிய மருதுபாண்டியர் போர் பயிற்சி பாசறையாகவும் மற்றும் புகலிடமாகவும் திகழ்ந்து வந்தது. அது மட்டுமல்லாமல் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர் ஊமத்துரை இந்த கோட்டையை போர் செய்வதற்கு ஏற்றது போல மறைந்து கொள்ளும் இடமாகவும் பயன்படுத்தி வந்ததாக வரலாறுகள் கூறுகிறது. இந்த கோட்டையில் கிட்டத்தட்ட 50 கல் தூண்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்டு மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த கோட்டை தமிழக அரசின் வனத்துறைக்கு சொந்தமாக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் தற்பொழுது தமிழ்நாடு அரசின் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் இந்த கோட்டை தற்பொழுது திகழ்ந்து வருகிறது. தற்பொழுது இந்த கோட்டை குறித்து வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் கூறியிருப்பது என்னவென்றால், சங்கரபதி கோட்டையானது சுமார் 300 ஆண்டுகளுக்கு பழமையானது என்றும் இப்பொழுது சரியாக பராமரிக்கப்படாத நிலையில் மிகவும் இடிந்த நிலையில் காணப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் கோட்டையை சுற்றி செடி புதர்கள் வளர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இத்தகைய வரலாற்று பின்னணி உடைய இடம் தற்பொழுது இந்த நிலைமையில் இருப்பதை பார்க்கும் பொழுது மனசு வலிக்கிறது என்று இந்த வீடியோவில் கூறியுள்ளனர். வேலு நாச்சியார் மற்றும் மருதுபாண்டியர் போன்ற பல மூதாதையர்கள் இங்கு இருந்துதான் போர் செய்து வந்தார்கள் என்றும் இந்த இடத்தில்தான் வாழ்ந்து வந்தார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இத்தகைய சிறப்பு வாய்ந்த இடங்கள் அழிந்து வருவதை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக உள்ளது. இதுகுறித்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி அனைவரின் கவனத்தையும் பெற்று வருகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.